வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம மக்கள் ஒரு சிலர் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரசுதன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு ஆடியோ கலர் D07 பற்றி, அவரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம இப்போது பெரும்பாலும் ஐஎம் பற்றி கவர் பண்ணுறதுனால ஐஎம் வச்சிருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு டேக் தேவைப்படுது. டேக்கை பற்றி தனியாக இப்போ கிருஷ்ணா கூடயும் நான் வந்து என்னென்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜோனோட டிடி ஹைஃபையோட கொலாபரேட் ஆகி ஹெட்ஃபோன் ஜோனும் டிடி ஹைஃபையும் சேர்ந்து டைப் சியில் ஒரு டேக்கோட சேர்ந்த ஒரு கேபிள். ஐஎம்ல தான் கேபிள்ஸ் மாற்றிக்கலாமே. அது 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 வந்து என்னன்னு நம்ம பார்ப்போம். உனக்கு வந்து அதை காட்டுறேன். ஸோ அந்த அனுபவத்தை நீ வந்து பகிர்ந்துக்கலாம். D07 நீ மட்டுமா யூஸ் பண்ற? ஊருக்குள்ள நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க. ரீசன் என்னன்னா 1000 rupeesக்குள்ளார ஒரு டேக் நல்லா வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேருக்கு கை கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராடக்ட்னா அது ஆடியோ கலரோட D07. எல்லாருக்குமே இது ஆப்டா இருக்கான்னு கேட்டா ஒரு சிலரோட போன்ல இது ஆப்டா இல்லங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில போன்ஸால ப்ராப்பரா பவர் டிரைவ் பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சரி, நம்ம நண்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். Hi Shiva, I recently purchased audio color D07 DAC and I'm incredibly impressed. ஸோ அவர் நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு பர்ஃபார்மன்ஸில். ஸோ இட் இஸ் ஈஸி ஒன் அண்ட் த பெஸ்ட் அப்கிரேட் ஐ ஹவ் மேட் இன் மை கேசி merger. அதான் யூஸ் பண்ணுறாரு போல. ஸோ அதுக்கு வந்து இது கனெக்ட் பண்ண உடனே இப்போ சூப்பராக இருக்கு போல. த சவுண்ட் குவாலிட்டி, வால்யூம் அவுட்புட் ஆர் எக்ஸலண்ட், ஆஃபரிங் a clean and well balanced signature. While I typically prefer melody focused tracks, the D07 handles all frequencies, bass, mids and highs with great details and control. The experience is so good that I now only plan to use wireless options when convenience is absolutely necessary. So இதுதான் வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு நடக்குது. இப்போ என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்ஸோட யூஸ் பண்ணுறேன். நீ கூட பார்த்துருப்பேன். அது வந்து எனக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரீசன் என்னன்னா என்விரான்மெண்ட்டோட நான் லைவாக ஃபீல் ஆக முடியுது. அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது என்னன்னா TWS வந்து ஒர்க் அவுட் டைமில் பக்காவாக இருக்குடா கிருஷ்ணா. வெளில எங்கேயாவது போகிறோம், எங்கேயாவது வாக்கிங் போகிறோம், சைக்கிளிங் போகிறோம், அந்த நேரங்கள்லையும் நான் முன்னே வந்து ஒரு டைம்லாம் ஒயர்டு யூஸ் பண்ணது உண்டு தான். காலேஜ் அப்பெல்லாம் ஒயர்டு தான் யூஸ் பண்ண முடியும். நான் அப்பெல்லாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து என்னன்னா அந்த ஒயர்டு நான் யூஸ் பண்ணும்போது நடந்த ஒரு சில ஆக்சிடென்ட்ஸை நான் அவாய்ட் பண்ணுறேன். என்ன மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ்னா, நான் இறங்குறேன் பார்த்தா ஹேண்டில் பேரில் மட்டும் இறங்குறேன், வண்டியோட சைட் மிரரில் மட்டும். ஸோ இங்கெல்லாம் மாட்டி எனக்கு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. இல்லாட்டி அது வந்து மாட்டி இழுக்கும் போது பேக்கெட்டில் இருக்க ஃபோன் வெளில வந்து விடும். ஆமாம், அது அந்த USB-C USB இதுவோ மைக்ரோ இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒயர்லெஸ் மூலமாக அவாய்ட் பண்ண முடியுது. அண்ட் ஒயர்லெஸ் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இன்னும் ஃபேவரபுளாக இருக்குது. எப்படின்னா இப்போ கால்ஸுக்கு வந்து ட்ரிபிள் மைக்ரோஃபோன்லாம் வந்ததுக்கப்புறமா பெட்டராக இருக்குது அவுட்டர் கால்ஸ். சரி, ஐ எம் கரண்ட்லி யூசிங் Redmi Note 12 5G Snapdragon 4 Gen 1 ப்ராடக்ட்டு. Xiaomi sound works perfectly with this setup. Even if I upgrade my phone in the future, I plan to keep this device. For playback, I use hi-fi music with USB direct output to listen to my FLAC files. ஸோ இதுதான் நம்ம நண்பர் யூஸ் பண்ணுறது. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம். ஸோ நீயும் வந்து இப்போ D07 யூஸ் பண்ணுறியோ, உனக்கு எப்படி இருக்குது? இது வந்து D07லேயே 2 வேரியன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் வெர்ஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட் வெர்ஷன் நரேஷ்லாம் இப்போ ரீசெண்டாக அதில் தான் இருக்கும். D07 வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் என்ன யோசிச்சேன்னா அது வராது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அசல்ட்டாக வந்து அதோட பில்டு குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அந்த ஒயரும் அந்த இதுவும் டேங்கிள் ஃப்ரீயாகவும் இல்லாமல் அந்த சில்வர் கேபிளும் நல்லாவே பவர் அவுட் போட்டு இருந்துச்சு. ஆனால் அதுவும் ஒரு அந்த 1000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த டேக்குக்கான இது கிட்டத்தட்ட ஒரு 4000 வரைக்கும் இருக்குது. ஐஎம் அது நல்லாவே பவர் பண்ணு. அதுக்கு மேலே தேவைன்னா மட்டும்தான் நம்ம வேறு டேக் இன்னும் பவர்ஃபுல்லாக இல்லை ஒரு ஆம்ப் வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போகும். அதனால உங்களுக்கு சாய்ஸ் நல்லா தான் இருக்குது. Redmi 12 நீங்கள் வந்து ஒரு மியூசிக் பிளேயராகவே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னா இல்லை 3.5 ஜாக்லாம் Redmi 12 5Gல 3.5 ஜாக் இருந்தது தெரியல எனக்கு. அவர் டைப் சி தான் யூஸ் பண்ணுறாரு. ஓ ரைட். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் வந்து ஃபோன் அப்கிரேட் ஆக போகிறீங்கன்னா அதை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டில் ஆடியோ மாடியூல் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 32 kbps ஃபுல் இதில் வரும். இப்போ 24ல் தான் லாக் ஆகிருக்கும். 32 kbps 198 kHz வரைக்குமே புஷ் பண்ணுற மாதிரி ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஒரு மியூசிக் பிளேயராகவே சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இல்லை இது வந்து ஃபேக்ட் தான். ஏன்னா நீங்கள் வந்து Redmi 12 வச்சுருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்கிரேட் ஆகி வேறு ஃபோனாக போகிறப்ப கஸ்டம் ரோம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் Redmi சைட்லேருந்து. அடுத்து ராம்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து இவர் எதை பற்றி சொல்ல வந்திருக்காருன்னா, S23 Ultra டிஸ்பிளே லைன் இஷ்யூ 27 ஜனவரி மாதம். ஐ எம் அ ஃபாலோவர் ஃபார் ஃபோனர்னா டு ஹியர் ஐ வாட்ச் யுவர் வீடியோ ஆஸ் அ பாட்காஸ்ட்டு. ஜஸ்ட் see the comment I know I just replied. கம்மிங் டு மை பாயிண்ட்டு, என்ன எனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறாரு. S23 Ultra யூஸரு, 2 வருஷமாக கேஷுவல் யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன்.
கிளாஷ் ராயல் ஒரு டெய்லி ஒரு 30 to 40 மினிட்ஸ் டெய்லி ரிவார்ட்ஸ்க்காக மட்டும் தான் ஆடுறேன். 9 வருஷமா விளையாண்டுட்டு இருக்கேன். என்ன மாதிரி தான் இருக்காரு வரும். வீக்கெண்ட்ல மட்டும் தான் 2 to 3 மணி நேரம் விளையாடுவேன். அது வந்து மண்டை குடச்சலா இருக்கும் ப்ரோ. நம்ம ஆனா ஒரு ஃபன்னு, நம்ம வந்து டிராஃபிக் புஷ் பண்றதுக்காக விளையாடுறது, டைம் பாஸ்க்காக விளையாடுறோம். அதனால நம்மளை பத்தி ஆப்போசிட்டுக்கு தெரியாம நம்மளை வந்து அதுல டான் பண்ணலாம். எப்படின்னா இது போடலாம், மெசேஜ் போட்டு மெசேஜ் இல்ல ரியாக்ஷன்ஸ் போடலாம், எமோட்ஸ் மாதிரிலாம் அனுப்பி வெறுப்பேத்தலாம். நான் வெறுப்பே ஆக மாட்டேன். டேய் எனக்கு தோத்தாலும் இப்ப தோத்தா என்ன தொடர்ந்து ஒரு 10,000 கப்பின்னு உருவிட்டு போனாலும் என் குடிமுழுக்க போறது இல்லை. நான் அதுக்காக ஆடல, நானே டைம் பாஸ்க்காக ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ வேற கஷ்டப்பட்டு உட்காந்து அதை அழுத்திரியாடா அப்படி இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி அவன் அழுத்துற நேரத்துல நம்ம ஒரு 4 கார்டு இறக்கி விட்டு சில சமயம் சொதப்பிடும், அவனுக்கு வெக்கமா போயிடும். இன்னும் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே, நம்மளால தான் சொல்லியிருக்காரு. யூடியூப் ஒரு 2 to 3 மணி நேரம். மூவிஸ் வந்து ஸ்ட்ரீமிங் ஆப் வழியாக பார்ப்பேன். ஒய்ஃபை தான் எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம். மோஸ்ட்லி யூஸ்ட் அஸ் 4G பிகாஸ் டு நாட் ஹவ் அன்லிமிடெட் பிளான்ஸ். அதனால 4Gலே போட்டு யூஸ் பண்றாரு. இதுவும் வந்து ஒரு உண்மை தான் தெரியுமா. 5Gல போட்டு யூஸ் பண்றதுக்கு வேகமா கொலையை திறந்து விட்ட மாதிரி 2 அப்படி நெட்டுக்கு ஓடி போயிடும். அதுக்கு 4Gல போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா ஓரளவுக்கு ஸ்லோவாக நெட்டு குறையுது. இப்போ என்னடான்னு பார்த்தா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணா 5G நல்லா வேலை செய்யுதான். இந்த மாதிரி வெக்கங்கிட்ட செயல்லாம் இருந்தா நான் எங்க போறது. ஏர்டெல் வந்து கொஞ்சம் கடியா தான் இருக்கு இப்ப. But on 27/1/2026 afternoon, there was a pink line displayed until morning. Okay, a normal one line. At that time, I reached WhatsApp support. They told me that under a 3-year device, display change பண்ணலான்னு. My mobile is under 2 years old. So next day, நான் வந்து செக் பண்ண சர்வீஸ் சென்டர் போனேன். They told same condition. Only under 3 years அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஹேண்ட் ஓவர் பண்ண சர்வீஸ் சென்டரில் 2 day டோல்டு 2 conditions ஃபோன் மஸ்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லி. ஒன்று என்னன்னா ஃபோன் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கணும். அதை வந்து நாங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணணும் அப்ரூவலுக்காக. ஃபார் த டே இமேஜஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணாங்களா, ஃபோனோட இமேஜ் எல்லா சைட்லையும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் தே கெட் அப்ரூவல் தே ஓப்பன் த டிவைஸ், தேர் இஸ் நோ வாட்டர் டேமேஜ், தென் த சேஞ்ச் டிஸ்பிளே. இட் வில் டேக் அரௌண்ட் 3 to 4 days. இஃப் த டிஸ்பிளே ஹேஸ் ஸ்டாக் எல்ஸ் இட் ஒரு 10 அதாவது 3 to 4 நாள் ஆகும் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ரன் பண்றதுக்கு. அப்படி இல்லைன்னா 10 to 15 நாள் ஆகும். இதுதான் சொல்லியிருக்காங்க. சரி, ஐ அக்செப்ட் கிவிங் மை மொபைல் டு த சர்வீஸ் சென்டர் ஆன் 28th ஆஃப்டர்நூன் 12 o'clock. அந்த நெக்ஸ்ட் டே 29/12/2026 வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர்நூன் நாங்கள் செக் பண்ணோம் சர்வீஸ் சென்டர்ல, வெயிட் பண்ண சொன்னாங்க அப்ரூவலுக்காக. ஐ செக் வித் வாட்ஸ்அப் சப்போர்ட். தே டோல்ட் யுவர் டிவைஸ் இஸ் அப்ரூவ்ட் அண்ட் தேர் இஸ் 1 hour ஆஃப் சர்வீஸ். டோல்ட் டிவைஸ் இஸ் காட் அப்ரூவல் அண்ட் டிஸ்பிளே ஸ்பேர் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் யூ கேன் கெட் த மொபைல். 30ஆம் தேதி அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11 மணிக்கு நான் சர்வீஸ் சென்டர் ரீச் ஆனேன். அவங்க வந்து டெலிவரி டிவைஸ் வித் நியூ டிஸ்பிளே பண்ணாங்க. ஐ ஆஸ்க்ட் தி டெக்னிக்கல் பர்சன் வாட் வாஸ் த ரீசன் ஃபார் த லைன் இஷ்யூ அண்ட் தே டோல்ட் மீ இட் வாஸ் டியூ டு த சாஃப்ட்வேர் இஷ்யூ. ஐ எம் ஆல்சோ செக் வித் சாம்சங் சிஇஓ டெஸ்க் வாட் இஃப் நெக்ஸ்ட் டைம் டிஸ்பிளேல லைன் வந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. 3 மாசம் வரைக்கும் வாரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வராது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாப்பி வித் சாம்சங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மை சாம்சங் டிவைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒய்டியோஸ், அப்புறம் J5, Note 4, S7, இப்போ S23 அல்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சாம்சங் சர்வீஸ். ப்ரீவியஸ் மை Note 4 வந்து டெட் ஆச்சு போல, போர்டு ரீப்ளேஸ் பண்ணோன்னு. செகண்ட் டைம் கேமராவில் டஸ்ட் டியூ டு புவர் சர்வீஸ். தேர்ட் டைம் ஐ எஸ்கலேட் சிஇஓ ஃபார் த ரீஃபண்ட் ஆஃப் மை அமௌண்ட். இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் இந்த தடவை அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு S23 அல்ட்ராக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட்னால. ஸோ இப்போ என்னன்னா S23 அல்ட்ரா மாதிரியான ஒரு ஃபோனோ இல்லாட்டி வந்து டிஸ்பிளே லைன் வளர மாதிரியான ஒரு சில ஃபோன்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்று, நம்ம டிஸ்பிளே மாற்றியாச்சா அஃபிஷியலாக, இப்போ வந்து இதை எக்ஸ்சேஞ்சோ இல்லாட்டி வீட்டில் யாருக்காக கொடுக்கணும், லைட் யூசர்ஸ்க்கு அப்படி இல்லைனா வித்துடணும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்தெந்த ஃபோன்ஸில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அந்த ஃபோனை கட்டிக்கிட்டு அலறது வந்து நமக்கு வந்து எப்போ பாரு ப்ரெஷரை வந்து பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த ப்ரெஷருக்குள்ளே நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம்னா, எந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு போதோ பார்த்து நீங்கள் வித்துறது நல்லது. வித்துட்டு கோடு விழாத மாதிரியான ஒரு பிராண்டில் ஃபோன் வாங்கணும். அப்படி இல்லைனா கோடு விழுந்தாலும் லைஃப் டைம் வாரண்டி தரக்கூடிய OnePlus மாதிரி இதுலேயும் வாங்கிடணும். இப்போ அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது. என்னன்னா, ப்ரோ இதில் S Pen யூஸ் பண்ணி பழகிட்டேன், இல்லாட்டி சாம்சங்கோட One UI எனக்கு பழகி போச்சு, இதில் இருக்க கஸ்டமைசேஷன் செட் ஆகிடுச்சு, சாம்சங்கோட பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா புரியுது, என்ன பண்ணி தொலைகிறது. சரி, சாம்சங்லேயே S25 அல்ட்ரா ஆஃபர் டைமில் வரும், அப்போ வாங்கலாம்னு பார்த்தா இப்போ 1,20,000 வித்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஆஃபர். சரி, 1,00,000 விற்கிதுன்னு கூட வைப்போம். எப்படி பார்த்தாலும் இப்போ நீங்கள் வந்து உங்களோட S23 அல்ட்ரா வித்துட்டு குறைஞ்சது நீங்கள் 50,000-60,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால அப்போ அந்த மெத்தடுக்கும் நம்ம இப்போதைக்கு போக முடியாது. இல்லை ப்ரோ எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா பேசாமல் S24 ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட்டில் 256GB வாங்கி 43,000 அது S23 அல்ட்ரா வித்துறேன், நான் S Penலாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வேணால் ஒரு பிளான் போகலாம். ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, இந்த பிரச்சனை காமன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில மாடல்ஸில் காமன் அப்படின்றது உறுதிப்பட்டதுக்கு அப்புறமா அதை விட்டு விலகிறது தான் பெஸ்ட். அது கூடவே நம்ம டிராவல் பண்ணா இந்த பிரச்சனை நம்ம கூடவே டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி 3 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? பெரிய ப்ரெஷர் ஆயிடுதுடா. நான் அதாவது 200 அதானே எத்தனை அடுத்த 365 முடிச்சு விட்டுருங்க. ரொம்ப பெரிய தலைவலி. ஆமா. பீட்டா ஒய்பை டைம் லைனு டேட்டா ஒய்போட்டு அன்போட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ,
ஆண்ட்ராய்டு வந்து பிக்சல் 8 யூசரு, பீட்டா மோடு ரீசென்ட்லி ஆப்ட் அவுட், மை டேட்டா வைப்டு, 2 லைன் டேட்டா என்கிரிப்டட், see the error, my 10-year timeline data don't know what. ஓகே, இவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னு நான் சொல்கிறேன். யுவர் என்கிரிப்டட் டேட்டா இஸ் லாக்டு. இது இப்போ டீக்ரிப்ட் பண்ணணும்ல. இப்போ வந்து பீட்டா போயிருக்கு என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு. உனக்கு வந்துச்சா? நான் ஒரு பிரச்சனையாச்சு 39 சொல்லுங்க. சொல்லு. அதான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பீட்டால இருந்திருக்காரு. கடந்த 10 வருஷமாவே ஒரு ஃபோன் விட்டு ஃபோன் மாறும்போது டேட்டா உடைய தான் மாறி இருந்திருக்காரு. இப்போ மாறும்போது அவர் பீட்டா போயிருக்காரு. பீட்டால இருந்து வெளியில என்ரோல் ஆனா என்ன ஆகும்னா டிவைஸ் வைப் ஆகி ரீஸ்டோர் ஆகும். அது தெரியாம பண்ணிட்டாரு போல. இப்போ டேட்டா போச்சு. டேட்டா என்ன இருக்குன்னா இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னா வைப் ஆயிடுச்சுனாலும் உள்ள இருக்கும் எல்லா போன்லயும். அது என்கிரிப்டடா இருக்கு. அதை டீக்ரிப்ட் பண்றது எப்படின்னு ஐடியா இல்ல. அவர் இப்போ இதுல இருக்காரு, பீட்டால ரீசெட் ஆகி நார்மல் கொண்டாரு. இப்போ மறுபடியும் பீட்டா போனா அதை என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பீட்டாக்கு போனா என்கிரிப்ட் பண்ணிட்டு டேட்டாவை எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறமேட்டுக்கா அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அவர் வந்து இப்போ ஃபோன் வந்து அதான் வைப் ஆயிடுச்சு. திரும்ப இப்போ வந்து அவர் பீட்டாக்கு போனாலும் அந்த பார்ட்டிஷன் ஆஃப் த ஸ்டோரேஜ் வந்து எதுவும் ஆகாம இருந்ததுன்னா இந்த டேட்டா எல்லாம் மிச்சம் இருக்கும். ஆமா, ஸோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஹை தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் மொத்தம் இவர் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரீஸ்டோரேஷன் ட்ரை பண்ணலாம். ஆமா, எஸ். எனக்கு என்னாச்சு தெரியுமா, 13 அல்ட்ரால தைவான் ரோம் போட்டேன். அது ஹைப்பர்வைஸ் 1ல பக்காவா செட் ஆயிடுச்சு. நான் ஹைப்பர்வைஸ் 2க்கு போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட் பூட் போட்டு வேற எந்த ரீஜன் போனாலும் அதே தைவான் ரீஜன்ல போனாலும் என்ன என்கிரிப்டே பண்ணக்கூடாது. அப்புறம் தான் பார்த்தேன், நல்லா தெரிஞ்சது இது வந்து ஒரு கூகுளோட பக். ஆக்சுவலி அதே ரூமில் வந்து நம்ம அந்த என்கிரிப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதை வந்து அப்கிரேட் பண்ணுவோம். ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு இந்த பீட்டா வெர்ஷனில் தான். ப்ளே சர்வீஸ் தான் காரணம். அதுக்கு ப்ளே சர்வீஸ் மட்டும்தான் காரணம். அன்னோன் எரர்னு வரும், இல்லைனா ட்ரை அகைன் வந்துடும். அதான் ஒரு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது. ஓகே, அடுத்து வாங்க. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா கோகுல் ஆனந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து நமக்கு சாம்பிள் அனுப்பியிருக்காரு. Note 13 Pro Plusல எடுத்திருக்காராம் இந்த ஃபோட்டோஸ். நைஸ். அது ஒன்று மட்டும் தான் போயிருக்கு. அடுத்தது கிளிக் பண்ணுங்க. Note 13 Pro Plus-ஆ? லோ லைட்டில் இப்படி எடுக்குதுன்னு காட்டுறதுக்காக அனுப்பியிருக்காரு போல. ஆமாம், அந்த 200 MB யூஸ் பண்ணுறாருல. ஆமாம். சரி, ஓகே. கோகுல் ஆனந்த் ப்ரோ மொத்தம் அவரோட ரெட்மி Note 13 Pro Plus யூஸரு. ஸோ அதோட நைட் டைம் சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு. ஓகே, மிஸ்டர் ஜீனியஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, ஜஸ்ட் saw your video and came to ping you. He is claiming this is the best headphones. Is that the case? உங்கள் வீடியோ பார்ப்போம். ஏகேஜியா அது? இது வந்து ஒன்று 129 போயிட்டுருக்கு அந்த வியூஸு. ப்ரோ டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் ப்ரோ. அதாவது பெஸ்ட் ஐஎம் இந்த வேர்ல்டு ஜஸ்ட்ன்றது வந்து ஒரு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பையன் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவன் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஐஎம்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு தெரியாது, எதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன சொல்கிறேன்னா பெஸ்ட் ஐஎம் இந்த வேர்ல்டு ஆர் ஜஸ்ட் $8. அதாவது அந்த ஐஎம்லாம் வந்து $8 கிடைக்குது, நல்ல ஐஎம்ஸ்லாம் $8 கிடைக்குதுன்ற மாதிரி. அதுதான் பாயிண்ட். நம்ம அதை வந்து தீவிரமாக அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை, நம்பாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயங்கள் என்ன ஆகும்னா ஏகேஜி டைப்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குல்ல, 150 ரூபா 200 ரூபாய்க்கு ரோட் சைடில் விற்பாங்க. அது சூப்பராக இருக்கும் ஆடியோ, நிஜமாவே. அது டூப்ளிகேட் தான். இல்லாட்டி வந்து பேக் சைடில் கூட வந்திருக்கலாம். ஃபேக்டரி ஃப்ரண்ட் சைடில் வந்தால் ஏகேஜி, பேக் சைடில் வந்து கழிச்சு போட்டது இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா இவன் சொல்கிற மாதிரி $8 நிஜமாவே அது நல்லா இருந்ததுன்னா, $8 நம்ம ஊர்படி பார்த்தோன்னா உனக்கு 500 600 ரூபாய். ஓகே, அதாவது இவன் $8 குறிப்பிடுறப்பே நம்ம இவன் சப்போஸ் வந்து பல்க் ஆர்டர் மாதிரி பண்ணா கூட, இல்லை அலிபாபால $8 இல்லை அலிபாபால $8 விற்கிது ஐஎம்ஸ். ஸோ அந்த ஐஎம்ஸில் டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியல. $8 இருக்க ஐஎம்ஸே வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, $8 ஐஎம்ஏ நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஐஎம் வந்து அவன் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த $8 ஐஎம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கும் $12 இருக்க ஐஎம்க்கும் $8 இருக்க ஐஎம்க்கும் உள்ள வித்தியாசமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 80 மார்க் போட்டால் அது 85 மார்க் மாதிரி தான் இருக்கும். அதான் ரியாலிட்டி. ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே தவிர அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரே டிராஸ்டிக்கா இருக்காது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ டிராஸ்டிக்கா இருக்கும்னா, 500 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு 5000 ரூபாய் ஹெட்செட்ல லேண்ட் ஆகும்போது கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு சிலர் வந்து மேபி பிராண்ட் ஃபோக்கஸ்டா இல்லாம அவங்க வந்து நிஜமாவே ஒரு ஆடியோ எந்தூசியாஸ்டா இருந்து ஒரு ஹெட்செட்டை பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இல்லாமே நல்ல ஆடியோ குவாலிட்டி கொடுக்க முடியும். ஸோ அது வந்து பாசிபிள் தான். பட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதர் இந்த ப்ராடக்ட் நம்மளும் வாங்கணும்,
அந்த லிங்க்ல போயிட்டு நம்மளும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஆமா. மற்றபடி வந்து இது ஹைலி சப்ஜெக்டிவ் ப்ரோ. நம்ம யாரையுமே எதுவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் வேற மாறும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா பேஸ் பூஸ்டடா கேட்க பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா சிம்பிளா சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டட் ஏரியா அதெல்லாம். சப்ஜெக்டிவ் ப்ளஸ் சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க் மாதிரி சப்ஜெக்ட் யூசர் ப்ரிஃபரன்ஸ். ரைட்டு, இதெல்லாம் தான் இன்னைக்கான மெயில். வேற சில மெயிலோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கிருஷ்ணா. பார்க்கலாங்க. பை.